சூரி அண்ணா வந்துட்டு இப்படி பண்ணுவாரான்ற மாதிரி யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் இந்த படத்தில் இருக்குது. நானும் தேடி தேடி பார்த்தேன் எங்கே சொதப்பிடுவாரோ அப்படியே அசுரனில் தனுஷ் அண்ணாவை எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு, நிஜமாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நானே கலாய்க்கலான்னு தான் நினச்சேன், பட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த செக்கச்சி வந்த வானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சேதுபதி வந்துட்டு சைலண்ட்டாக அப்படியே வந்துட்டு பின்னாடி மொத்த கேரக்டரையும் தூக்கி சாப்பிடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூரிய அப்படியே லிட்டரலாக தூக்கி சாப்பிட்டாரு 2 பேர்த்தையும். இவனும் தெரிக்க விட்டார். எதிர்பார்க்கவே இல்லை இவன் இப்படி பண்ணுவாருன்ட்டு. அதுவும் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி என்ன மாதிரியான கதை எதை பற்றினா பேசுகிறாங்க படத்தில்? எப்படி சொல்லணும்னா, ஒரு நேர்மையான ஒரு உறவுக்கும் தவறான ஒரு விசுவாசத்துக்கும் நடக்கிற ஒரு கதை மாதிரி வரும். அது செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு இந்த ரிவெஞ்சு கொலை பண்ணுறது அந்த மாதிரி போகும். செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு அசுரன் தனுஷை பார்க்குற மாதிரியே இருக்கும். மேபி வெற்றினாவோட நரேஷனால் இருக்கலாம். சூரியன் தான் ஸ்டார் ஆஃப் த டே இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணிட்டேன். இப்படி ஆமாம், ஆக்ஷன்லாம் சூப்பராக செட் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து என்னால் நம்ப முடியல, இப்படி ஆக்டிங் பண்ணிக்க சூரியனா. அவருக்குள்ளே இந்த காமெடின்ற போய் இப்போ ஹீரோவோட இது வெளியே வந்துருச்சு. உண்மையிலே வந்து விடுதலையில் நான் பார்த்துருக்கேன். விடுதலையில் அவர் அந்த அளவு ஆக்டிங் பண்ணி பார்த்தது இல்லை. கொஞ்சம் சோகா சீன்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் தான் ஆக்ஷனை பக்காவாக நொறுக்கி விட்டா. அப்படி சூரியனா வந்து மெயினாக என்னென்னா இந்த படத்தில் என்னென்னா ஃபுல்லோட இது கொடுக்குறது சூரியனாக்கு தான் நான் கொடுப்பேன். நான் வந்து அவரை பாதி இது அவரோட இது கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பாதி வந்து என்னென்னா இது பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா ஆனால் படம் வந்து உண்மையிலே சூப்பருங்க. இந்த படம் மட்டும் என்னன்னா சூரிய கொண்டு போச்சுன்னா இ வில் பி எ நெக்ஸ்ட் லீட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. லைக் விஜய், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன். ஒரு பிளாக் பஸ்டர் படம். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு செம்மையாக இருக்கும். சூப்பராக சூரி சாரை என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவர் செம்ம டைலாக் டெலிவரிங்க. படம் டைலாக்ஸ் அவர் சான்ஸ்லே இல்லை. அது ஒரு நம்ம இவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம். இது சீரியஸ் டோனில் ஆக்சுவலாக பண்ணிக்க செம்ம. அவருக்கு செட் ஆகலைண்ணா. செட்டு அதுதான் நானும் யோசித்தேன். எங்கேயாச்சும் அவருக்கு கொஞ்சமாவது இதுவாகும் அப்படின்னா அது மாதிரி ஆகவே இல்லை. விடுதலையை தாண்டி விடுதலை கொஞ்சம் செட்டிலாக பண்ணியிருப்பார் லாஸ்ட் வர. இது வந்து அவரு தான் தெரியுறாரு ஃபுல்லாகவே. அவரும் சசிகுமாரும் தான் படம். யுவன் சாரோட மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் கூட இதோ போடுவார். இப்போ கிராமத்து ஸ்டைலில் போட்டிருக்காரு. செம்மையாக சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக அப்படியே நிறைய எனக்கு ஒரு மாஸ் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு எதுவுமே அந்த ஒரு கேரக்டர் இவர் ஒரு ஹீரோவாக அதான் நெக்ஸ்ட்டு இப்போ டேரக்டர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ கண்டினியூஸாக சூரியக்கு வந்து அவர் ஒரு ஹீரோ ஆகிட்டார். அவ்வளோதான். வெற்றிமாறன் சாரோட கதை இது. ஆமாம், வெற்றிமாறன் படம் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவர் டேரக்டர் வந்து அவர் நார்மலாக படம் ரொம்ப கமர்ஷியல் டேரக்டர் விருசந்திருப்பார். அவரோட டச்சும் இருக்குது படத்தில். ஆனால் எனக்கு பார்க்கும்போது வெற்றிமாறன் ஓகே அவரோட கதை தானே இது அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருப்பார். மண், பொண்ணு, பெண்ணு இந்த மாதிரி 3 விஷயத்த போட்டு கரெக்டாக டீட்டெயில் பண்ணியிருப்பார். எல்லா கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் உன்னி முகுந்தன் சார் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் நார்மலாக உங்கள் முன்னோர்களும் எங்கள் முன்னோர்களும் கும்பிட்டு அந்த சாமி இருக்குது பார்த்தியா, அதுதான் கருடன். ஓகேவா? அந்த கருடன் சொக்கனாக வந்திருக்காரு. ஆசைப்பட்ட விஷயத்துக்காக நீ தப்பான ஒரு வழிக்கு போனேன்னு வச்சுக்க, கடவுளும் அந்த இயற்கையும் உன்னை காப்பாற்றும். அப்போ ஒருத்தன் மேலே சுற்றுவான் கருடனா. ஓகேவா? நல்ல ஜாவரப்ப கருடன் மேலே சுற்றுவான், கெட்ட வாழ்கிறப்ப சுத்தாது, செத்து போகிறப்ப சுத்தாது. அந்த விஷயத்தை தான் காட்டியிருக்காங்க. படம் மிகப்பெரிய சிறப்பான படம். சூரிக்கு மிகப்பெரிய கம்பேக், அடுத்தடுத்து ஒரு பேக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னொரு படம் ஹீரோ ஓடிடுச்சுன்னா அடுத்து கதைகளின் நாயகன். மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு நம்ம கிடச்சிட்டாங்க. எந்த இடத்துலையுமே அவரை பார்த்து சிரிப்புலாம் வரல. அந்த தத்துவமான நடிப்பை வந்து உண்மையாக உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அந்த சாமி ஆடுற சீனாக இருக்கட்டும், ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், லவ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. திருவிளையாடலில் நாகேஷ் சார் நமக்கு ஒரு சொக்கை, கருடனில் ஒரு சொக்கை நம்ம சூரி சார். ஓகேவா? வேற யாரு? ஆமாம், சமுத்திரக்கனி அண்ணன் நேர்மையான போலீஸ்காராக வந்திருக்காரு. அப்பா அந்த சிவன் அவரை இன்னும் நிறைய படம் நடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சசிகுமார் சார் குத்துப்பட்டவன் நண்பனாக இருந்தால் கூட வெளியே சொல்லக்கூடாதுரான்னு பாருப்பாரு. அந்த விசுவாசமான ஒரு கேரக்டர் நண்பன் கேரக்டரில் வந்து அப்படியே கலக்கி எடுத்திருப்பாரு. செம்மையாக பண்ணியிருக்காரு. ஓகேவா? சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாரும் பார்க்கணும். உங்கள் கூட இருக்கிற துரோகி யாருன்னு தெரியும். மண்ணுக்காக என்ன பண்ணுவான், பொண்ணுக்காக என்ன பண்ணுவான், பெண்ணுக்காக என்ன பண்ணுவான்றதான் இந்த கருடனில் சொல்லியிருக்கானே. இந்த சொக்கனை போய் விட்டுறாதீங்க. சொக்கனை வந்து கிக்காக பார்க்குறதுக்குங்க. ஓகேவா?